கரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கிளீனம் போட்டாச்சு. இது என்ன மேட்டர்னா தண்ணி வந்து குறவாக இருக்குது. இங்கேயும் மழைக்கு தான் மட்டும்தான் தண்ணி நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெருஞ்செலும்பு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இது வந்து பெருஞ்செலும்போட பார்ட் 2. நம்ம ரைனோ ஆர்ச்சிட்ஸ் வந்து நம்ம உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போகாமல் அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தொட்டு இந்த ரோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டே இருக்கோம். வாங்க, இந்த ரைட்டில் இந்த ரோடு கட் ஆகுது, இதில் நம்ம மேலே போகணும். பாருங்கள் எப்படி இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த காங்கிரீட் ரோடு நீங்கள் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த காங்கிரீட் ரோடு போகாமல் இந்த ரைட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, சாரி லெஃப்ட்டு, ரைட்டில் லெஃப்ட்டு, இதில் நம்ம அப்படி மறுபடியும் இந்த ரப்பர் தோட்டத்தை உள்ளோட நம்ம போகணும். அந்த லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், வேறு எங்கேயும் ரோடு பிரியலை. அப்படி நீங்கள் நேராக வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ ஒரு அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்குது, போகிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அந்த ரோட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் எங்கோ ரோடு கட் ஆகும். நீங்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ரைட்டில் நான் அந்த பைக்கு நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பைக்கு நீங்கள் அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மதில் சுவர் இருக்குது. இதில் தான் நீங்கள் அப்படி நடந்து போகணும். வாங்க போய் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நேச்சர் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இல்லை இடம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இந்த இடம். ஆனால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போக போகிறோம். நம்ம அது உள்ளே நடந்து வந்து நம்ம இந்த பாதையை மேலே ஏறோம். அப்போ கூட 2 நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க கூட தான் இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். அங்கே போவோம். நம்ம அப்படி அந்த பாதையோடு நடந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் என்ன இருக்குது, இதில் போயிட்டு இப்படி போகணும். இதுக்கு மேலே ஏறி அப்படி மேலே போகணும். நம்ம கீழே இருந்து இறங்கி வந்த இடம் என்ன இருக்குது பாருங்கள். கீழே தண்ணி குறவாக இருக்குது, இல்லாட இங்கே தண்ணி நிறைய இருக்குது. நம்ம அழகாக ஜம்முன்னு ஜாலியாக குடிக்கலாம். சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம மேலே போகலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி போகணும். இது வந்து பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஆனால் ஃபேமிலி வரதாக இருந்தால் நம்ம கீழே ஸ்டாப் பண்ணி அங்கே தான் குளிக்கணும். இங்கே மேலே வர முடியாது. ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். மேலே ஏறி வந்தது கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யுது. எனக்கு கீழே இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ தூரத்து கீழே மலையேறி வந்திருக்கும். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்னது, குளிக்க வேண்டியதான். ஆனால் என்ன தண்ணி கொஞ்சம் குறவாக இருக்குது. மழைக்கு தான் நல்ல தண்ணி இருக்கும். இந்த இதில் இருந்தெல்லாம் தண்ணி வரும். ஸ்டாப் பண்ணிடுவா. கரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கிளீனம் போட்டாச்சு. என்ன மேட்டர்னா தண்ணி வந்து குறவாக இருக்குது. இங்கேயும் மழைக்கு தான் மட்டும்தான் தண்ணி நிறைய வரும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பும்.